தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதிகள் இருக்கு? 234 தொகுதிகள். இவர் எத்தனை தொகுதியை போய் அலைஞ்சு பார்த்தாரு? லாஸ்ட் மீட்ல ஒரு 38 தொகுதி நான் போய் பார்க்கலன்றது அவர் ஓப்பனாவே சொன்னாரு. பார்க்கலன்னு சொன்னது நான் கேட்கிறேன். எத்தனை தொகுதியை பார்த்தாரு? ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டதுன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? செத்து போனவங்க கணக்குன்னு ஒண்ணு 50 இருக்குதுன்னா இவர் எந்த தொகுதியில, அதாவது செத்தவங்க கணக்காவது 50 இருக்கு, 50 தொகுதியாவது இவர் பார்த்தாரா? 100க்கு 35 மார்க் இங்க எவனுமே எடுக்கல. இந்த ஆளு 30 மார்க் எடுத்திருக்கான், திமுக காரங்க 20 மார்க் எடுத்திருக்காங்க, ஏடிஎம்கே காரன் 15 மார்க் எடுத்திருக்கான். இதை எவன் பாஸ்? எவனுமே பாஸ் இல்லையே. எல்லா கம்யூனிட்டியும் பெயில் தானே. விஜய் எடுத்த துப்பாக்கியும் வேலுப்பிள்ளை எடுத்த துப்பாக்கியும் போராட்டங்கள் ஒண்ணுதானே. அது ரியல், இது ரீல் சார். ரியலுக்கு தான், மக்களுக்கு தான் எல்லாமே மிக்ஸ் பாக்கணுங்க. புரியுதுங்களா? ரீல் தான் ரியல், ரியல் தான் ரீல். யார நீங்க தீய சக்தின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தீங்களோ அவங்கள்ட்ட இருந்து ஆளு கூப்பிட்டு தான் எவன் இப்ப தீய சக்தி யாராரு? இவங்க ஒரு 5 பேர் தீய சக்தி, அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் தீய சக்தி, அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் தீய சக்தி, அதுக்கப்புறம் இப்ப லாஸ்டா ஒரு 2 பேர் போலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்காங்க. ஆமா, இதுல போய் உட்கார்ந்தாலும் இப்ப இவ்வளவு பேர் தீய சக்தி, இவ்வளவு தீய சக்திட்டே நீ வாங்கிருக்க. அப்ப நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு முக ஸ்டாலின் ஆட்சி வரணும், அப்படி இல்லைன்னா பிஜேபி ஆட்சி வரணும். ஒண்ணு திமுக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணா நீ மொத்தமா முழுசா போடணும். நீ அவனுக்கும் போடாம இவனுக்கும் போடாம இவனுக்கும் போடாம நட்ட தெருவுல விட்ட நாய்களை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க டைரக்டர் NNK. வணக்கம் சார். வணக்கம் ஸ்டெல்லா மேடம். சார், என்ன சார் இது இப்படி அலைய விடுறாங்க? இருக்கா இல்லையா, வருமா வராதான்ற மாதிரி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் இப்போதைக்கு எல்லாருடைய மைண்ட்ல இருக்கு, இவர் தான் இந்த கிங் மேக்கர், இவர் தான் இப்ப இதை சேஞ்ச் பண்ண போறாரு, இப்ப இந்த ஆட்சியை அமையறதுக்கு இவரோட கையில தான் இருக்குன்ட்டு ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க மிஸ்டர் தொல் திருமாவளவன் ஐயா, விசிகாவை சேர்ந்தவர். அவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? காலையில இருந்து அலைய விட்டுட்டு இருக்காரு சார், நேத்துல இருந்து. சார், என்ன சார் நடக்குது? இல்லங்க, அலைய விடுறாருன்னா விஜய் அரசியலுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் அல்ல 2 வருஷம் ரொம்ப தீவிரமா இருந்தாரு. தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதிகள் இருக்கு? 234 தொகுதிகள். இவர் எத்தனை தொகுதியை போய் அலைஞ்சு பார்த்தாரு? லாஸ்ட் மீட்ல ஒரு 38 தொகுதி நான் போய் பார்க்கலன்றது அவர் ஓப்பனாவே சொன்னாரு. பார்க்கலன்னு சொன்னது நான் கேட்கிறேன். எத்தனை தொகுதியை பார்த்தாரு? ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டதுன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? செத்து போனவங்க கணக்குன்னு ஒண்ணு 50 இருக்குதுன்னா இவர் எந்த தொகுதியில, அதாவது செத்தவங்க கணக்காவது 50 இருக்கு, 50 தொகுதியாவது இவர் பார்த்தாரா? புரியுதுங்களா? அலைய விடுறாங்கன்னா எங்க அலைய விடுறாங்க, யாரு அலைய விடுறாங்க புரியல எனக்கு. இதெல்லாம் அதாவது பிம்பத்தை நாமளே கிரியேட் பண்ண கூடாதுங்க. அவங்க சீட் இல்லாம வந்திருக்காங்க, அவங்களும் தோத்துருக்காங்க, அவங்களும் தோல்வி விட்டுறவர்கள். ஒரு சீட் அடிக்கணும்னா புரியுதுங்களா, 234க்கு 118 எடுத்தாதான் அவன் வின்னர். அதை எடுக்கலன்னா அவனும் தோத்தவன் தான். 108 மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது 108 மத்தவங்களோட கம்பேர் பண்றதுனே கிடையாதுங்க. நான் திருப்பி இது என்னன்னா, அதாவது பேசிக்கா 100க்கு 35 மார்க் எடுத்தவன் பாஸ், 100க்கு 35 மார்க் இங்க எவனுமே எடுக்கல. இந்த ஆளு 30 மார்க் எடுத்திருக்கான், திமுக காரங்க 20 மார்க் எடுத்திருக்காங்க, ஏடிஎம்கே காரன் 15 மார்க் எடுத்திருக்கான். இதை எவன் பாஸ்? எவனுமே பாஸ் இல்லையே. எல்லா கம்யூனிட்டியும் பெயில் தானே. புரியுதுங்களா? ஆட்சி அமைப்பதற்கு தகுதியற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அதான உண்மை. அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு விஜய்க்கு ஆட்சி அமைக்கிறது கொடுக்கல, ஆட்சி அமைக்க ஒரு 100 மார்க்குக்கு 35 மார்க் தான் பாஸ் மார்க்னா அந்த பாஸ் மார்க்கை எவனும் எடுக்கலைங்கிற இதுதான் அலைய விடுறாங்க. இந்த அலைய விடுறாங்கிற வார்த்தையை விட்டுருங்க. அவர் எங்க போய் அலைஞ்சிட்டாரு? கவர்னரை தேடி எத்தனை வாட்டி போனாரு? அப்ப கவர்னர் பனையூருக்கு போகணுமா? இல்ல, போய் பார்த்துட்டு தானே வந்தாரு. ஏன் கேக்குறேன்னா இந்த கொஸ்டின், நம்ம கலைஞர் ஐயா இருக்கும்போது 97 சீட் இருக்கும் போதே அவர் 5 வருஷம் ஆண்டாரு. 97 சீட் இருக்கும் போதே அவர் 5 வருஷம் ஆண்டாரு. அது இப்ப நம்ம பேசும் பொருளா பாத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இடையூரப்பா 104 தான் வின் பண்ணாரு சீட்டு. ஆனா அவருக்குமே பதவி கொடுத்தீங்க. நம்ம இவர் 108 வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மத்தவங்கள்ட்ட போய் சப்போர்ட். நீங்க வரலாறு பேச ஆரம்பிச்சீங்கன்னா 97 வாங்கின கலைஞர் ஆட்சி அமைச்சாரு அப்படின்னா அத்தனை பேர் கூட நிக்கிறதுக்கு தயாரானாங்க. புரியுதுங்களா? இதே மராட்டில ஒரே ஒரு பிஜேபி சீட்டு, அவன் தான் அங்க சீஃப் மினிஸ்டர், தெரியுமா? அப்ப இங்க ஒரே ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான், அவன் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா இங்க
இங்க தாவேகா தலைவர் இருக்கார் இல்லையா, மேதகு விஜய். என்ன மேதகு விஜய்ன்ட்டீங்க? ஓ, உங்களுக்கு அது தெரியாதா? ஓ, இலங்கை வாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஃபாரின்ல எல்லாம் போய் செட்டில் ஆயிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இவர் வந்து விஜய் தான் அடுத்த மாற்று அரசியலை கொண்டு வருவாரு அப்படிங்கறத எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம தற்குறி நாட்டுல இருக்கிறது மாதிரியா அங்கேயும் ஃபாரின்லயும் தற்குறி இருக்கிறதா தான் நம்ம இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதனால கவுண்டர் எதுவும் நம்மளும் அதுக்கு பதில் சொல்லல, எதுவும் போடல. இப்ப திடீர்னு பார்த்தா இலங்கையில அமைச்சரவையில அச்சுதன்கிற ஒரு அமைச்சர் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறார், அவர் வந்து ஒரு பெரிய போராளியான சூழ்நிலைக்கு இருக்காருன்னு அவரை வந்து புகழ்ந்து அவ்வளவு தூரம் தூக்கி இது பண்றப்ப ஓகே, எப்படி மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனை எந்த அளவுக்கு அந்த ஈழ தமிழர் மக்கள் எந்த அளவுக்கு நேசிச்சாங்களோ, இலங்கை தமிழர்கள் எந்த அளவுக்கு நேசிச்சாங்களோ அதே நேசிப்புகள் வந்து விஜயை நேசிக்கிறாங்க. அப்ப எப்படா இதுக்கு பார்த்திருப்பாங்க இந்த நேசிப்புகள்? எப்படி நம்ம வந்து விஜய் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு சினிமாக்காரன் ஒரு கூத்தாடியா தான் நம்ம பார்வைக்கு தெரியுது. ஆனா அவர்கள் எப்படி இவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட இவர் வந்து அவர் ஒரு 30 வருஷம் போராட்டம் பண்ணி தான் ஈழ விடுதலைக்காக போராடினவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன். அவரு துப்பாக்கி ஏந்தி சுட்டு வீழ்த்தி தான் அந்த போராட்டத்துக்கு முன்னெடுத்து நடத்தினாரு. இவரும் கிட்டத்தட்ட 30 வருஷமா எடுத்திருக்காருல, அப்பப்போ இவரும் சுட்டிருக்காருல படத்துல எல்லாம். சோ அந்த துப்பாக்கி சூடும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் எடுத்து துப்பாக்கியை சுட்டதும் விஜய் எடுத்த துப்பாக்கியும் வேலுப்பிள்ளை எடுத்த துப்பாக்கியும் போராட்டங்கள் ஒண்ணுதானே. அது வந்து ரீலுக்கு ரியலுக்கு தான் மக்களுக்கு தான் எல்லாமே மிக்ஸ் பாக்கணுங்க, புரியுதுங்களா? ரீல் தான் ரியல், ரியல் தான் ரீல். இந்த புரிதல் வந்து நமக்கு இல்ல. ஆமா, ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருக்கிற அவங்களுக்கு எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் அதாவது மெத்த படித்தவர்கள், ஆங்கிலத்தை கரைத்து குடித்தவர்கள் எல்லாமே, அதாவது அவங்களுக்கு நாலேஜ் ஒண்ணு இல்லாம இருக்கு. ஒருத்தன் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருக்கானா சும்மா இருக்க முடியும்? அவங்க எல்லாம் அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு எம்பி கோட்டு சூட்டு போட்டு ஆமா கச்சத்தீவை விஜய் மீட்டு கொடுப்பார், கச்சத்தீவுக்கு கரண்ட் கொடுப்பாருன்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்காரு. ஆமா, அந்த அச்சுதன்கிறவர் அவ்வளவுதான். அப்ப இவ்வளவு அரசியல்வாதிகள் இத்தனை வருஷம் அரசியல்வாதிகள் இந்த கச்சத்தீவை பத்தி அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க ஒழிஞ்சு அந்த கச்சத்தீவுக்கான போராட்டத்தை எவனாவது நடத்தினானா? ஆமா, அங்க கரண்ட் கொடுக்குற வேலைய விஜய் பண்ண போறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதனாலதான் நான் மேதகுன்னு சொல்றேன். இந்த மேதகு விஜய் தான், மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஆமா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கேட்க நல்லாதான் சார், கேட்க நல்லா இருக்குல்ல? ஆமா, அதான். ஆனா இந்த மேதகு ஜோசப் விஜய் இருக்காரு, இவரு தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையாவே வருதான். காரணம் என்னன்னா இவர் மேலயும் கேஸ் இருக்கு. கேஸ்னா எது? 41 பேர் செத்து போன அந்த கேஸ் கிடையாது. அந்த கேஸுக்கெல்லாம் வந்து விளங்காது. சிபிஐ கண்டுபிடிச்சு ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. வரி கட்டளை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த வரி ஏய்ப்பு அப்படிங்கறதே வந்து ஊழல் பண்ண வழக்குக்கு சமமானது. எப்படி ஜெயலலிதா தூக்கி ஜெயலலிதாவுக்கு யாரையாவது குத்தானாங்களா, கொலை பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க? வரி ஏய்ப்பு. அவங்களும் மக்களை ஏமாத்தினாங்க, மக்களை ஏமாத்தி ஊழல் செஞ்சு பணம் வச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்களை தூக்கி உள்ளார வச்சது. அதே மாதிரி இவரையும் தூக்கி உள்ளார வைக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் சட்டத்தின் பிரகாரம் போகணும்ல. இப்ப ஏன், அதாவது இந்நேரமே கூப்பிட்டு கவர்னர் கூப்பிட்டு பதவி கொடுத்துருக்கலாம். பதவி கொடுத்து சட்டசபையில விருப்பப்பட்டவங்க உட்காரலாம், வேண்டாம் வெளிநடப்பு செய்யலாம் அப்படிங்கறதுல ஆட்சி நேரம் அமைச்சிருக்கலாம். எதிர்கட்சி ஸ்டாலின் வரைக்கும் ஏன் இன்ன வரைக்கும் சட்டசபையை கூட்டல, அதுக்கு பாயிண்ட் கொடுத்து எங்களுக்கு முதலமைச்சர் கொடுங்கன்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. புரியுதுங்களா? ஆனா ஒரு நேர்மையான நியாயமான ஜனநாயகத்தின் அடிப்படையில் வேலை செய்யணுங்கிறதுக்காக ஒரு கவர்னர் அதானே செய்யணும், அதானே முறை. அப்ப கவர்னர் பாத்துறாரு 118 உங்கள்கிட்ட இல்லப்பா, நீங்க இப்ப வந்து நிக்கிறீங்க, இப்ப நாளைக்கே ஒரு கேஸ் ஆல்ரெடி உங்க மேல இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கு, உங்களை தூக்கி முதலமைச்சர் நாங்க உட்கார வைக்க நீங்க கேஸ்ல உள்ளார போயிட்டீங்கன்னா அடுத்தடுத்தாப்புல உங்களோட கட்சிகள் வலுவளக்குமா? ரெண்டாவது, அந்த கட்சியில பெரும்பான்மையானவர்கள் இந்த குற்ற பரம்பரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாருமே குற்றவாளியாவே இருக்காங்க. இப்ப இவங்களோட கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த குற்ற பரம்பரைன்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி குற்ற பின்னணியில இருக்காங்க. பெரும்பாலானவர்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு இருக்குது. இப்ப அவங்க எல்லாரோட கேஸையும் எடுத்து பாக்குறப்ப அவங்க எல்லாரும் உள்ளார போறப்ப இவங்க ஆல்ரெடி வச்சிருக்கிறதே 108, இப்ப 118க்கு ஒரு 10 பேர் உள்ளார வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் இவங்கள 40 பேர் மேல கேஸ் இருக்கிறப்ப இவங்க வெளியில போனாங்கன்னா எப்படி ஆட்சி எப்படி நடக்கும், எப்படி யாரு என்ன பண்ணுவாங்க? அதனால கவர்னர் வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. இவங்களை ஆட்சியில வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற பெரும் குழப்பத்துல இப்ப என்ன பண்றது திண்டாடிட்டு இருக்காரா. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா ஒரு சிலருடைய ஒப்பீனியன் என்ன சொல்றாங்கன்னா,
புதுசா வந்த கட்சி தானே, அவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டு ஆட்சியை கொடுத்துடக்கூடாது, அவ்வளவு சீக்கிரத்துல வந்து பதவியில உட்கார வச்சிடக்கூடாதுன்னா இந்த மாதிரி எதிர்கட்சிகள் சேர்ந்து பண்றாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு? இது எந்த விதத்துல நம்ம இதை வந்து எந்த விதத்துல சரின்னு நம்ம சொல்ல முடியும்? அதாவது நீ ஜெயிக்க வேண்டிய சீட்டை எடுத்து ஜெயிச்சிருந்தா உன்னைய பத்தல பாபுக்கு வச்சு கூப்பிட போறான். நீ தோத்துருக்க, முதல்ல தோத்தோங்கிறத ஒத்துக்கணும். ஒரு அடிக்க வேண்டிய சீட் எவ்வளவு, எடுக்க வேண்டிய மார்க் எவ்வளவு அப்படிங்கறதே எடுக்காம நீ தோத்து போனவனோட சேர்த்துக்கிட்டு இப்ப எதை நீ தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தியோ அவன் தான் உனக்கு ஆள் கொடுத்து, எப்பா நாங்க வந்து தீய சக்தி தான், நீ இவரு தூய சக்தி, யார நீங்க தீய சக்தின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தீங்களோ அவங்கள்ட்ட இருந்து ஆளு கூப்பிட்டு தான் எவன் இப்ப தீய சக்தி யாராரு, இவங்க ஒரு 5 பேர் தீய சக்தி, அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் தீய சக்தி, அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் தீய சக்தி, அதுக்கப்புறம் இப்ப லாஸ்டா ஒரு 2 பேர் போலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்காங்க. ஆமா, இதுல போய் உட்கார்ந்தாலும் இப்ப இவ்வளவு பேர் தீய சக்தி, இவ்வளவு தீய சக்திட்டே நீ வாங்கியிருக்க. அப்போ உனக்கு புரியுதுங்களா? அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, அரசியல் பதவிக்காக எதை வேணுமாலும் செய்வானுங்கிறது இருக்குல்ல. ஆமா, அத வந்து அதான் உண்மை முகம்னு இருக்கு இல்லையா? இப்ப என்ன பண்ணும் பேசிக்கா, என்ன ஒரு சரியான ஒரு தலைவன் அப்படின்னா மக்களுக்கானவங்க எனக்காக இருக்காங்க, இன்னைக்கு மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க, ஆனா இந்த மக்கள் முழுவதுமா எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா ஓகே ரீ எலெக்ஷன் வைங்க அப்படின்னும் இந்த ஆளு விலகி நின்றுக்கணும். நானும் விலகி நிக்கிறேன், எல்லாரும் விலகி நின்று ரீ எலெக்ஷனுக்கு வெயிட்டிங் அப்படின்னு பண்ணா இவங்க ஏடிஎம்கேவும் டிஎம்கே நீ ரீ எலெக்ஷனுக்கு விலகி நின்ன அப்படின்னா மத்தவன் சேருவானா? கொஞ்சம் மூளையை யோசிக்க வேணாம்? மத்த 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படிங்கிறதுனா நீ ஏன் விலகிறனா மக்கள் உனக்கு சப்போர்ட்டா இருப்பானா? உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இத்தனை இடம் கொடுத்தான். அப்ப உனக்கு சப்போர்ட்டா நிப்பானா இல்ல விலகி நின்னோனையும் அவங்க 2 பேரும் சேர்ந்தோனையும் அவங்களுக்கு இது பண்ணுவானா? புரியுதுங்க? அப்ப விலகி நின்னா யார் ஜெயிப்பா எண்டிங்? அப்ப பெரும்பான்மையா நீ ஜெயிச்சிட்டா, இப்ப பெரும்பான்மையை ஜெயிச்சுட்டு நீ போய் வந்து உட்காந்தனா உனக்கு எவன் இது பண்ண போகுது? அப்ப நீ யார டிப்டி சிஎம் நினைக்கிறியோ அவங்கள டிப்டி சிஎம் போடலாம். அன்னி திருச்சா வந்து டிப்டி சிஎம் ஆகலாம். ஆமா, கேக்குறப்ப பாத்தீங்களா உங்க முகத்துல அவ்வளவு மலர்ச்சியா இருக்கு. இதே வந்து பாருங்க திருமாவளவன் டிப்டி சிஎம்னா ரொம்ப பாருங்க மூஞ்சி தொங்கல. புரியுதுங்களா? ஏத்துக்க முடியல. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்தவன தலைவனா வச்சு பாக்குறதுக்கு இந்த தமிழ்நாடு சமுதாயம் ஏத்துக்கிறதுக்கு இல்ல. சார், இப்போ எங்களுக்கு இன்னொரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தீய சக்தின்னு சொன்னாரு, அந்த தீய சக்தியில இருந்தா கூட்டணி எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே ஆப்போசிட்டா இருக்கிற அதிமுக இருந்து யாருமே வரல இவரோட கூட்டணி வைக்க. இவரு கேட்கலையா இல்ல அவங்க வர விருப்பம் இல்லையா? ஏங்க வர விருப்பம் இல்லைங்க. ஒரு விஷயங்க, அதாவது ஆட்சி அமைக்கிறது போறதுக்கு பெரும்பான்மையா இப்பைக்கு 108 வச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க. புரியுதுங்களா? இவங்களெல்லாம் எதிர் சக்தி, தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி, இப்படி எல்லாம் சொல்லிதான் நீங்க வச்சிருக்கீங்க. ஒண்ணு அவங்க ஏன் வரணும்? தேவைங்கிறது உங்களுக்குங்க. அதாவது உங்களுக்கு பணம் தேவைங்கிறப்ப என்கிட்ட வந்து கேட்கணுமா இல்ல நான் வந்து உங்களுக்கு பணம் உங்களுக்கு தேவைதான் வச்சுக்கீங்க அப்படின்னு நான் கொடுக்கணுமா? புரியல எனக்கு. இது தப்பா தெரியலையா? கம்யூனிட்டிங்க, இந்த தற்குறி கம்யூனிட்டிங்க அண்ணனுக்கு தான் தேவைப்படுது. இங்க இருந்து மக்களுக்கு உழைக்கணும் தானே இவங்க வந்தானுங்க. ஆமா, இவங்க அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ண கூடாதா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறாங்களாம். இந்த கதற கம்யூனிட்டிகளை எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பைத்தியகார ஆஸ்பத்திரியில இருக்கிறதுக்கு எல்லாம் இங்க பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த ஊடகங்கள் இருந்துட்டு இருக்கு. இந்த ஊடகங்கள் பெரும்பாலும் அதை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு மு.க. ஸ்டாலின் ஆட்சி வரணும், அப்படி இல்லைன்னா பிஜேபி ஆட்சி வரணும். ஆமா, பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே வந்து பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணிருக்காரு. புரியுதுங்களா? ஏடிஎம்கே பிஜேபி சப்போர்ட் பண்ணிருக்கிறதுனால ஏடிஎம்கே வந்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா பிஜேபியோட ரூலிங் பத்தி அவங்க ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு இல்லையா, அவங்க பண்ணுவாங்க. அதனால வந்து ஆட்சி வந்து கண்டிப்பா பிஜேபி ஆட்சி அமைச்சு நாம எல்லாரும் ஹிந்தி கத்துப்போம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி ஆட்சி வந்தா, இப்ப எடப்பாடி ஐயா வந்தா கூட அவருக்கும் வந்துட்டு சீட்டு கம்மியா தானே இருக்கு. அததான் சொல்றேன். இப்ப எடப்பாடி இதையும் நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபி அதாவது உங்களுக்கு முன்ன பின்ன ஆட்சி ஆண்ட அனுபவமும் இல்ல, எல்லாம் குற்ற பின்னணி. ஆல்ரெடியே எடப்பாடி அவர்கள் பிஜேபியோட அலைன்ஸ்ல தான் இருக்காரு. அவரும் ஜெயிக்கிற பெரும்பான்மையை ஜெயிக்கல. புரியுதுங்களா? உங்கள்கிட்ட குற்ற பின்னணியில ஒரு 40 பேர் இருக்கான். அவன் 40 பேர் ஜெயிலுக்கு போயிட்டான்னா நீங்களும் 60 பேர் தான் வச்சிருப்பீங்க. இந்த 60ம் ஒரு 40 சேர்ந்தா எப்படி நல்ல ஒரு இணைப்பு தானே? அப்ப 100 100 அப்புறம் மீதி எல்லாம் சேர்ந்தா வந்துருது இல்ல? அப்ப நீங்க தானே ஆட்சி அமைக்க போறீங்க.
ஆமா அவங்க வெறுமன வெத்து வெட்டாதானே திமுக நிக்கும். அப்ப இது எல்லாத்துக்கும், அதாவது எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்க்கிறவன் ஒரு டெல்லியில தலைமையா இருக்கிற ஒரு கட்சிக்கு அவன் சரியா இருப்பானா, இல்ல இவன் தலைவனா இவனுக்கு முன்னாடி அடிச்சுக்க மாட்டானுங்க. புரியுதுங்களா? அதனாலதான் இவங்க எல்லாரும் ஒரே கூட்டமைப்பா சேர்ந்து பிஜேபிக்கு ஆட்சி அமைச்சு கொடுப்பாங்க. ஐயோ, பிஜேபி ஆட்சி வர வேணாம்னா இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஏன் வரக்கூடாது? இந்தியாவை ஆளுறவன் தமிழ்நாட்டு ஆள மாட்டானா? இந்தியாவுக்கே கொடுக்கறவனுங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டானுங்களா? புரியல எனக்கு. எல்லாமே திராவிட கட்சிகள் சார். முதல் முறையா வரலாற்றே மாத்தி போறது ஒரு பிஜேபி இங்க வந்ததா? வரல. தென்னாட்டுல இது வரைக்கும் திராவிட கட்சிகள் தானே, அதாவது திருட்டு திராவிடம்னு நீங்க சொல்றீங்களா, அந்த திருட்டு திராவிடம் தானே இங்க ஆண்டு இருக்கு. ஏன் பிஜேபி வரக்கூடாதா? அது வரக்கூடாதுன்னு தானே இப்ப வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஏன் வரக்கூடாது? அவங்க வந்து இல்ல இங்க எல்லாமே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நீங்க சொன்னீங்களா ஹிந்தி கத்துக்க சொல்லுவாங்க அப்படின்னு. ஹிந்தி கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? இந்தியாவுல இருக்கிறப்ப ஹிந்தி கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? இதுதானே கலைஞ்ச காலத்துல இருந்து போராட்டம். ஐயோ, நான் என்ன எதுக்குங்க போராடி ஹிந்தி கத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹிந்தி திணிக்காதீங்கன்னு தான் சொல்றாங்க. ஹிந்தி திணிக்கவே இல்ல. கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? 3 மொழிகள் கத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஹிந்தி நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும், பேசிதான் ஆகணும், திணிக்காதீங்க. நல்ல விஷயம் தானே, எல்லாத்தையும் ப்ராப்பரா கத்துக்கணும்ல. ஆமா, கத்துக்கிட்டா தானே அந்த ஹிந்தி பேசுற பொண்ணெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும். கரெக்ட் பண்றதுக்காக ஹிந்தி கத்துக்கணும். ஆமா, அதெல்லாம் வேணும் இல்லங்க. ஆமா, இதுதான் சார் ஃபைனல் டச். என்ன வந்தீங்க பாத்தீங்க, ஒண்ணு கரெக்ட் பண்றதுக்காக ஹிந்தி கத்துக்கணும்னு இல்ல. நம்ம போய் நகையை அடமானம் வைக்கிறோம்னா சேட்டுகிட்ட போய் ஒரு ஹிந்தியில பேசுறப்பதானே அவன் கொஞ்சம் நகையில, அப்புறம் நமக்கு இப்ப கெஞ்ச வேண்டியதா இருக்கு. சேட்டு கொஞ்சம் போட்டு கொடு சேட்டு, என்ன சேட்டு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடு சேட்டு அப்படிங்கிறப்ப நம்ம கேட்கறப்ப ஹிந்தியில கேட்டோம்னா அவன் 1000 ரூபாய் சேர்த்து கொடுப்பான்ல. ஹிந்தி தெரியுது, நம்ம நகையை அடமானம் வைக்க போறோம், அப்புறமேல் நகையே இல்லாம இருப்போம், அது வேற விஷயம். ஆமா, நகை போட்டுக்கிறதுக்கு கழுத்து இருக்கான்னு பாருங்கடா கம்யூனிட்டில. முதல்ல நகை வாங்க பணம் இருக்கா சார்? நகை தான் அதெல்லாம் வந்து ஒரு விஷயம். கணக்குல போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இவரு இருக்காருல்ல, விஜய் இருக்காருல்ல, விஜய் அந்த அதான் மேதகு விஜய் இருக்காரு. மேதகு விஜய் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. விஜய்ன்னு சொல்லுங்க சார், விஜய் சொல்லக்கூடாது. அது இல்லங்க, எங்களுக்கு வந்து நம்ம அதாவது தமிழ் சொற்களோட பேசணும்னு ஆசை. விஜய் அப்படின்னா வடமொழி சொற்கள், புரியுதுங்களா? ஒரு தமிழன் வடமொழி சொற்கள் இணைத்து பேசுவது மிக தவறு. அதனாலதான் விஜய். ஆமா, விஜய். ஆமா, மேதகு விஜய், மரியாதை நிமித்தமா மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மாதிரி, மேதகு பிரபாகரன் அப்படிங்கிறது மாதிரி மேதகு விஜய், ஜோசப் விஜய். அதான் மேதகு சோசப் விஜய், மேதகு சோசப் விஜய். இல்லங்க, ரொம்ப அழகா சொல்றீங்க சார். எங்களுக்கு அது ரொம்ப கேட்கும் போதே காதுக்குள்ளே விஜய விசைன்றீங்க, சோசப்பு விசைங்கிறீங்க. இல்லங்க, எல்லாமே தமிழ் மயமாக்கணும், தமிழ் படுத்தணும். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்காம வடமொழி பேசுறது எந்த விதத்துல சரி? புரியல. அதனால நீங்களும் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. எங்க சொல்லுங்க, சோசப் விஜய்னு சொல்லாதீங்க, சோசப் விஜய், மேதகு சோசப் விஜய். சரி சார், சொல்லிடுவோம் சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 வாட்டி வந்துட்டு ஸ்டேடியத்துல அவர் பதவி ஏற்க போறாரு. பயங்கர பிரம்மாண்டமா எல்லாம் ரெடி பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. திருப்பி மறுபடியும் நாளைக்கு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா மறுபடியும் 2வது டைமும் எல்லாம் ரெடி பண்ணாங்க, மறுபடியும். இது பார்க்கும்போது ஒரு ஆசையை கிளப்பிட்டு திருப்பி மறுபடியும் ஸ்டாப் பண்றது, திருப்பி மறுபடியும் ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இப்படி பண்ண மக்களுடைய அத மனசே வந்து வேற மாதிரி. இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க அடுத்த ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்கல்ல, ஒன்னும் மொத்தமா போட்டிருக்கணும், போடல, மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. இந்த 5 வருஷத்துக்கு இப்படிதான் மாசம் உங்க சட்டசபை கூடுவாங்க இல்லையா? சட்டசபை கூடுறப்ப எவனையாவது கேஸ்ல உள்ளார போயிடுவான். ஏன்னா அப்புறமேல பெரும்பான்மை காட்டணும், 118 இவங்க காட்டணும். 118ல ஒருத்தன் போயிருவான்ல. எலெக்ஷன் அப்பவே ஒருத்தனை விலைக்கு வாங்கிட்டாங்கல்ல, வாங்கினாங்களா இல்லையா? எலெக்ஷன் நடக்கிறப்பவே ஏடிஎம்கே எடப்பாடி நிக்கிற தொகுதியில விலைக்கு வாங்கிட்டு தான் சொல்றாங்க விலை போனவர்கள் அப்படின்னு. நான் விலை போனவர்கள் இல்ல, இவங்க பண்ணிருக்க குற்றத்திலேயே இப்ப எப்படியோ வந்து ஒரு 40 மாசம், ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தனும் தூக்கி உள்ளார வச்சா, அப்ப அந்த ஒருத்தனுக்கு சப்ஸ்டியூட்டுக்கு யாராவது வேணும். உங்களுக்கு சப்ஸ்டியூட்டுக்கு தான் ஆளே இல்லையே, 2க்கே நீங்க டிப்டி சிஎம் கொடுக்குறீங்களே. அப்படிங்கிற இடத்துக்கு நிக்கிறப்ப என்ன நடக்கும்? மாசம் கழிச்சு மறுபடியும் அதாவது. ஆனா ஒரு விஷயம், ஆமா, நம்ம மேதகு விசை இருக்காரு, மேதகு சோசப் விசை இருக்காரு, மாசம் பதவி ஏற்பு நடத்துவார். மேதகு சோசப் விசை ஆகிய நான் அப்படின்னு மாசம் பதவி ஏற்று நமக்கு அரசியல் வாழ்க்கை நடத்துவாங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்கும்.
ஆமா என்ன என்ன ஒரு நினைக்கிறீங்க? சந்தோஷம் பாத்தீங்களா இவருக்கு. நம்மளாம் மாற்றுக் கட்சி வரும்ன்றதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்து எங்க எடுத்தாங்க? எல்லாரும் தோக்க வச்சிருக்காங்க. இந்த மக்கள் இருக்காங்க, மக்கள் கூறுகட்ட மக்கள், எல்லாம் தற்குறி மக்கள். முழுசா ஒருத்தங்க ஓட்ட போட்டாங்களா? ஒண்ணு திமுக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணா நீ மொத்தமா முழுசா போடணும். நீ அவனுக்கும் போடாம இவனுக்கும் போடாம இவனுக்கும் போடாம நட்ட தெருவுல விட்ட நாய்களே மக்களே அப்படிங்கறதுனா, ஏன்னா நம்ம நாய்கள்னு சொல்றோம்னா மக்களை நாய்கள் சொல்ல, நம்ம ஊருக்குள்ளார நாய் இருக்குது இல்லையா? நன்றி சார். நாய் என்னைக்குமே நன்றி உள்ளது சார். அதான் நாய் தான் நன்றியோட இருக்கும், மக்கள் என்னைக்கு இருக்க மாட்டான் நன்றியோட. அதனால நீங்க அப்படி இப்படிமா பாக்காதீங்க. ஆமா, அதெல்லாம் வேற லெவல் செய்யும். சரி சார், சரி சார். ரொம்ப அழகா எல்லாருக்கும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அழகாவா பேசணும். அழகான்ற அது நீங்க பேசுறதெல்லாம் நீங்க ரொம்ப அழகா. அது சோசப் விசை, இனிமே சோசப் விசைனே. ஆமா, மேதகு சோசப் விசை. கண்டிப்பா சார். ஆமா, நிறைய விஷயங்கள் சார் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.